படங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள், ஒரு 2 வெப் சீரிஸ் இது எல்லாமே இன்னும் பெண்டிங்ல இருக்கு. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தான். இருந்தாலும் அவங்களே வந்து சினிமா வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியாம புரியாம இருக்காங்க. ஏன்னா இங்க ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், இல்லைனா மற்ற பிளாட்ஃபார்ம் தான் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இனிஷியலா வந்து சினிமா தான் இருக்கு. ஆனா சினிமா வந்து பயங்கரமா சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, லாபம் பண்றதுக்கோ இல்லை பிசினஸ் பண்றதுக்கோ. ஏன்னா எல்லா சைடு எங்க போனாலுமே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிங் மேக்கரா இருந்தாங்க. இன்னைக்கு இவங்கள வந்து ஒரு டெசிஷனுக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா ஓடிடியில் வந்து ஒன்று ப்ராஃபிட் ஷேரிங், இல்லைனா வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி ரீசெண்டாக தனஞ்சயன் சார் கூட புலம்பிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் சுச்சுவேஷன், ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நம்ம எல்லாருமே ஒரு டேர்முக்கு வந்து இது சினிமா ஹெல்த்தியாக இருக்கணும், மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணணும், சினிமாவை வாழணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன்.